உட்காருங்கள். ஐயா, நீங்கள் என்னை வேறு யாரோ என்று தவறாக நினைக்கிறீர்கள். நாட்டு மக்களை ஏமாற்றுவது போல எங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய மாறுவேடம் எங்களுக்கு நன்றாக புரியும். மாறுவேடமா? இனியும் ஏன் இந்த வேஷம்? என்ன இது விளையாட்டு? அமைச்சரே, யார் அது? ஏன் அவனை துன்புறுத்துகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும். தாங்கள் தான் மாறுவேடம் இட்டிருப்பதாக எண்ணி வேடிக்கையாக தாடியை பிடித்து இழுத்தோம். இவன் வேறு யாரோ. போவடியே. நில் நண்பா, வா. நீ யார்? நாடோடி. உன் பெயர்? வீராங்கன். வீராங்கன், நீ என்னைப் போலவே இருக்கிறாய். எனக்கும் அதுதான் ஆச்சரியம். என் பெற்றோருக்கு நான் ஒரே பிள்ளை. என் பெற்றோருக்கு நானும் ஒரே பிள்ளைதான். அதிசயமான ஒற்றுமை. அது இருக்கட்டும், நீ எப்படி இங்கே வந்து இதற்குள் நுழைந்தாய்? நான் வெளியூரை சேர்ந்தவன். இப்படியே நகர்ப்பக்கம் வந்தேன். சிலர் என்னை கொல்ல முயன்றார்கள். தப்பி வரும்போது இதற்குள் நுழைந்தேன். உனக்கு விரோதிகள் யாராவது நகரில் இருக்கிறார்களா? நகரில் இருக்க நியாயமில்லை. அரண்மனையில் தான் இருக்கிறார்கள். அரண்மனையிலா? நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன். யாரங்கே? இவனை கைது செய்யுங்கள். பேசாமல் இருங்கள். விடுங்கள் அவனை. இவனை விட்டு விடுவது ஆபத்து. நீங்கள் போயிருங்கள். நான் அழைத்தால் வந்தால் போதும். வீராங்கா, வா. எப்படி? எதற்காக புரட்சி? யாரை எதிர்த்து புரட்சி? உங்கள் ஆட்சியை எதிர்த்து, சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு. அப்படியானால் என்னை ஒழித்து விடப் போகிறீர்களா? எங்கள் லட்சியம் ஆளை ஒழிப்பதல்ல, மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை ஏற்படுத்துவது. நானும் மக்களில் ஒருவன் தானே. நானே ஆட்சி செய்தால் என்ன? மக்களில் ஒருவர்தான் நீங்கள். ஆனால் மக்களின் நிலை அறியாதவர்கள். ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள். அதெப்படி முடியும்? விவசாயிக்கு உழத் தெரியும், வியாபாரிக்கு தொழில் தெரியும், அரசனுக்கு தாய் ஆளத் தெரியும். அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள். ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகிய நீங்கள் வாழத் தெரிந்தவர்களே தவிர ஆளத் தெரிந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டன. மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா? வெளிநாடுகள் எல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தெரியுமா? அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தேன். பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாதென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று ஏங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள், நீங்கள் நடந்து போகிறீர்கள். அங்கே காலில் குத்திய முள்ளில் பாதியை ஒடுத்திருந்து விட்டு வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள். அவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் நாங்கள் எப்படி நம்புவது? வீராங்கா, நீ சொல்வதெல்லாம் எனக்கு நன்கு புரிகிறது. நானும் உங்கள் புரட்சி கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறேன். அப்போதாவது என்னையும் உங்களில் ஒருவன் என நம்புவீர்களா? நீங்களா? ஏன் இப்படி சிரிக்கிறார்? நீங்களும் எங்களுடன் சேர்ந்து விட்டால் நாங்கள் யாருடைய ஆட்சியை எதிர்த்து போராடுவது? ஓ, அதுவா? மந்திரி, தளபதி, ராஜகுரு, பிங்களன், அரண்மனை, அதிகாரம் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவோம். அது வேண்டாம். இப்படி செய்வோம். இன்று முதல் நீ என்னுடனே இருந்து விடு. நாளை நான் முடிசூட்டிக் கொள்ளப் போகிறேன். அதன் பிறகு என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. நீ என்னென்ன சட்டங்கள் எழுதி தருகிறாயோ அதில் நானே கையெழுத்து போடுகிறேன். எப்படி? மன்னா, நீங்கள் இவ்வளவு நல்லவரா? மன்னா, எங்கள் விருப்பம் உங்களாலேயே நிறைவேறும் என்றால் உங்கள் பாதத்தை எங்கள் தலைமையில் தாங்க தயாரா இருக்கிறோம். சரியான ஆளப்பாணி. எந்த பேச்சையும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே கொண்டு வந்து முடிக்கிறாய். இனிமேல் நீதான் நான், நான் தான் நீ. இன்னும் உனக்கு நம்பிக்கை வர இல்லையா? வரை சந்தேக பெறுவையப்பா நீ. நந்தா, நந்தனா, இன்றைய நண்பனுக்கு பெரிய விருந்து. சீக்கிரம். அமைச்சரே, இறாங்க.
நீ கொஞ்சம் சாப்பிடு. மன்னிக்க வேண்டும், நான் பழரசம் சாப்பிடுவது பழக்கம் இல்லை. மது என்று நினைக்கிறாயா? இது வெறும் பழச்சாறு தான். சாப்பிடு. அமைச்சே, மன்னா, 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 மன்னா. இங்கேயே படுத்துரு, நாளை சந்திப்போம். சாக துணிந்து விட்டாயா? நெசமா சொல்றேனுங்க, தினமும் கொடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் கொடுத்தேன். வழக்கம் போல் தான் கொடுத்திருக்கிறாய். இந்தா, நீ கொடுத்த பழரசத்தில் நீயும் கொஞ்சம் குடி. நான் பழரசம் சாப்பிடுற பழக்கம் இல்லைங்களே. எனக்கு வேண்டாங்க. சாப்பிடுகிறாயா இல்லையா? ஏய், இவனை கைகாலில் கட்டி ஒரு அறையில் போட்டு பூட்டு. நல்ல வேளை, உயிருக்கு ஆபத்தில்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிஞ்சிருந்தா மன்னரையே நாம் இழந்திருப்போம். மன்னருக்கு மயக்கம் எப்போது தெரியும்? மயக்கம் தெளிய குறைந்தது என்ன 2 நாட்களாவது ஆகும். முடிந்தால் முடிச்சு விட்டு விடா. என்ன ஆவது? என்ன? மருந்து பக்குவமாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. மன்னர் மயக்கமாக விழுந்து விட்டார். இனி அந்த கிழட்டு மந்திரி என்ன செய்வான்? நாளை காலை எனது கையால் பிங்களம் தான் இந்நாட்டு மன்னன். முடியாது, நான் மன்னன் ஆகவே முடியாது. முழு விவரத்தையும் கேட்டுவிட்டு பிறகு உன் முடிவை கூறு. அரமனுக்குள்ளேயே இருக்கிறார்கள் சதிகாரர்கள். சமையல்காரனை மயக்கி அவர்கள்தான் மன்னருக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டார்கள். நாளை முடிசூட்டு விழா. நாள் தவறினால் ஆட்சி வேறொரு கைக்கு போய்விடும். நீ பழைய மன்னரை போலல்ல மற்றவர்கள். மன்னருக்கு நல்லது கெட்டது தெரியும். மற்றவர்களை திருத்த உன்னால் முடியாது. நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறீர்களே. நீங்கள் சொல்லுகிற விஷயத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? மன்னிக்க வேண்டும், மன்னர் முடிசூட்டு விழாவுக்கு வர முடியாது. மயங்கி கிடக்கிறார். என்ன, நமது புதிய மன்னர் குடிக்காரரா? ஆமா, மன்னருக்கு சுய நினைவு வர பல நாள் ஆகும். குடிப்பவரிடம் எப்படி நாட்டை ஒப்படைப்பது? குடிகார மன்னர் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போது என்ன செய்வது? இந்த வருடமும் முடிசூட்டாவிடில் இன்னும் 8 ஆண்டுகளுக்கு முடிசூட்டவே முடியாது. இன்னும் 8 ஆண்டுகளுக்கு மக்கள் தலைவர் என்று கலங்க முடியாது. அன்புள்ளமும் அறிவாற்றலும் படைத்தவர்களே, நீங்களே முடிவு கூறுங்கள். யாரை மன்னராக்குவது? யாருக்கு முடிசூட்டுவது? என்ன யோசனை? நமது பிங்களருக்கே முடிசூட்டலாமே. அடுத்த வாரிசு அவர்தானே. அவரை தவிர வேறு யாருக்கு அந்த தகுதி உண்டு? இணங்குகிறேன். ஆனால் ஒரு நாள் கூத்தோடு என் வேஷம் முடிந்துவிடும், அவ்வளவுதான். வீராங்கா, மகிழ்ச்சி வீராங்கா, மகிழ்ச்சி.
பித்த விருப்பப்படி முடித்து விட்டுகிறேன். நீ வாழ்க, நினது கொற்றம் வாழ்க, நீ நீடூழி வாழ்க. ரத்னபுரி ராஜவம்சத்தின் சம்பிரதாயப்படி மன்னர் இப்போது உறுதிமொழி வழங்குவார். மாற்றுமை தங்கிய குருநாதர் அவர்களே, பொதுமக்களே, எனக்கு மன்னராட்சி என்றாலே பிடிப்பதில்லை. இருந்தாலும் குருநாதரின் தயவால் இன்று நான் மன்னனாகிவிட்டேன். ஆகவே எனக்கு இனி யாரும் பரம்பரை பாத்தியை கொண்டாடக்கூடாது, கொண்டாட முடியாது. இனி யாரும் மக்களை அடிமையாக நடத்தவே முடியாது, நடத்தக்கூடாது. இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் இந்நாட்டுக்கு தலைவன். என்ன குருநாதரே, இனிக்க இனிக்க பேசிவிட்டால் மட்டும் போதாது, காரியத்திலும் இறங்க வேண்டும். மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன். வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும், கூன் குருடு முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும், பள்ளிகள் கட்டுவதற்காகவும் என்னுடைய சொந்த சொத்தில் பாதியை அளிக்கிறேன். மன்னர் அளிக்கும் மானியத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். வாழ்விழந்த பெண்களுக்காகவும் மருத்துவமனைக்காகவும் எனக்குரிய சொத்துக்களில் நானும் பாதி அளிக்கிறேன். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா. முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. குருநாதா, இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. மார்த்தாண்ட மன்னர், மார்த்தாண்ட மன்னர், மார்த்தாண்ட மன்னர், வாழ்க! மார்த்தாண்ட மன்னர், மார்த்தாண்ட மன்னர், வாழ்க! மார்த்தாண்ட மன்னர். எப்படி இருக்கிறார் மன்னர்? இனிமேல் மன்னரை பாதுகாக்க யாரும் இல்லை, நாமே தான் கவனிக்க வேண்டும். கொண்டு வாருங்கள். கார்மேகரே, நீங்கள் மறுபடியும் நமது ஆட்களுடன் வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டுமா? என்னத்தான் இப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, இது புதிதாக தோன்றுகிறதா? முன்பு நீங்கள் வந்தது குறுக்கு வழியில், இப்போது வந்திருப்பது நேர் வழியில். நானா நேர் வழியில் வந்திருக்கிறேன்? நீங்கள் தானே அது, அதுதானே நீங்கள். இல்லை, அது நான் இல்லை, அது நான் இல்லை. இருங்கள், திரை போட்டு மூடி விடுகிறேன். வேண்டாம் ராணி, வேண்டாம். ராணியா? மகுடம் சூட்டப்பட்டதால் வந்த மரியாதையா இது? அத்தா, ஆயிரம் ஆயிரம் கௌரவங்கள் அடுக்கடுக்காக ஏறினாலும் அன்னைக்கு மகன் பிள்ளைதான், எனக்கு நீங்கள் கணவர்தான்.
நான் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். முடிசூடிய மன்னருக்கு மனைவியை காட்டிலும் நாட்டு மக்களின் நினைவுதான் மனதில் இருக்கும். ஆனால் நான் அப்படி உங்களை இரண்டாவது இடத்தில் வைத்துவிட முடியுமா? நான் சுற்றி சுற்றி வலம் வரும் உலகம் ஒன்றுதான். வெள்ளி முளைத்து விடிந்த உலகம். அந்தி படும் வரை நான் அறிந்ததும் ஒன்றுதான். அதுதான் அதுதான் என் அத்தா. ஆலயத்தில் பூஜை செய்கிறார்கள். அப்படியே நில்லுங்கள். இதயத்தை கவிதையாக்கி மலர்களை உங்கள் பாதத்தில் தூவி என் இறைவனை வழிபடுகிறேன். கள்ளம் கபடம் துணியும் இல்லாத உண்மையே வடிவமான பெருமானே, நீங்கள் தானே என் பதி, என் தெய்வம். உங்கள் பாதத்தில் மன தூங்குவதை விட எனக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? நான் செய்யும் பூஜை உங்களுக்குத்தான் என் பூஜை. ராஜா ராஜா என்றீர்கள், ஒரு ராணியையும் கூட வைத்திருக்கிறீர்கள். நாட்டுக்காக நடிக்கலாம், ஒருவரை காக்க வேஷம் போடலாம். வீட்டிலே நடிப்பது எப்படி? சிங்காசனம், முடிசூட்டு விழா, சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனால் தன் கணவன் தான் நான் என்று நம்புகிறாரே மகாராணியார். அட பாவிகளே, நீங்கள் நன்றாக இருப்பீர்களா? இது நடிப்புத்தானே வீராங்க? நடிப்பா? இன்னொருவன் மனைவியோடு கொஞ்சம் குலவது நடிப்பா? அமைச்சரே, நான் ஏழை எளியவன். எனக்கு கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும், கலப்பை பிடித்து உழவும் தெரியும். இருந்தாலும் எங்கள் சமுதாயத்தில் பிற மாதரை ஏறெடுத்து பார்ப்பது கூட வழக்கம் இல்லை. ஆனால் உங்கள் ஆண்மை நேர் எதிராக இருக்கிறது. பதறாதி வீராங்க. பதறாமல் என்ன செய்வது? தன் கணவனை தெய்வமாக கருதுகிறாள் மகாராணியா. ஐயோ, நினைத்தாலே உடல் நடுங்குகிறது, காலே கண் கூசுகிறது. இது கையை ஏறு பிடிக்க வேண்டுமா? நல்ல நாகரிகம் ஐயா உங்கள் நாகரிகம். ஆபத்துக்கு பாவம் இல்லை. நாட்டை காத்து தீர வேண்டிய கடமைக்காகவே நீ ராணிக்கு கணவனாகவும் நடிக்க வேண்டி இருந்தது. இருந்தது, நடித்து விட்டேன். அதோடு என் கடமை முடிந்தது. கண்ணியத்தோடு என்னை அனுப்பி வையுங்கள். அவசரப்படாதே. அரசரது மகுடத்தை காத்து தந்தவன் அல்லவா நீ? அவரை காண வேண்டாமா? வலது கை செய்யும் தர்மத்தை இடது கை அறியாமல் செய்வது எங்கள் வழக்கம். என் தியாகத்திற்கு மன்னர் என்னை புகழவும் வேண்டாம், நான் அவரை காணவும் வேண்டாம். அப்படி சொல்லாதே வீராங்க. முகசுத்தி உனக்கு பிடிக்காது, சரி, அதை மன்னர் செய்யவும் மாட்டார். ஆனால் தியாகம் எப்படி உனது கடமையோ அதுபோல் நன்றி தெரிவிப்பது மன்னரின் கடமை, எங்களது கடமை. அதற்காக விடுதிக்கு வா, மன்னரை பார், விடைபெற்றுக் கொண்டு புறப்படு, தடையில்லை. பையன் இருக்கும் சுறுசுறுப்பை பார்த்தால் இவனை பறக்க விடுவது ஆபத்து. விடுதியில் மன்னர் தெளிந்திருப்பார். அவர் வந்த பிறகு இவனதற்கு மன்னரை காப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் மன்னர் மாதிரி இருக்கும் இவனையும் கண்காணிப்பது. நமக்கு உதவி இந்த நாடோடி நாளிடம் விரோதிகளுக்கு உதவ மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அப்படியானால் இவனை இன்றிரவே திருச்சிற்றம்பலம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் அருமாதமாய் குஜவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. நவமணி, என்ன காரியம் செய்து விட்டாய்? ஒரு மாபெரும் முடிவரை மனதை புண்படுத்தி விட்டாய். உனக்கு பாடும் நரகம் தான் கிடைக்கும். ஏன் கிடைக்காது? உன்னை போல கையால் ஆகாதவனை காவலிச்சா வேற என்னதான் கிடைக்கும்? என்ன சொன்ன? இந்த சகாயத்தை பார்த்தா கையால் ஆகணும் சொல்லிட்டு சேஷமா பதைவா? என்ன நீ இந்த மாதிரி வேஷம் போடுறது சரியில்லை. பெண்ணே, என் புனித யாத்திரை தடை செய்யாதே, விட்டுவிடு. நான் சொல்றது கேளு. தடுக்காதேன்னு சொன்னா தடுக்காதே. தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்கி மின்னிக்கு என் மனசை தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே, முனிவரை போலத தேசம் போடாதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே. உன்னையே நம்பி நான் பிழைக்க முடியுமா? ஊருக்குள்ள நிமிர்ந்து நடக்க முடியுமா?
சொன்னா உனக்கு என் நிலைமை புரியுமா துந்தனா தூக்காட்ட வேற வழி ஏதம்மா சொன்னா உனக்கு என் நிலைமை புரியுமா துந்தனா தூக்காட்ட வேற வழி ஏதம்மா தடுக்காதே என்ன தடுக்காதே தடுக்காதே என்ன தடுக்காதே சோறு கண்ட இடம் சொர்க்கமா ஊரு சுத்தி வாழ உனக்கெண்ணமா சோறு கண்ட இடம் சொர்க்கமா ஊரு சுத்தி வாழ உனக்கெண்ணமா தோழன காக்க மறக்கலாகுமா கோழைய உனக்கு மீச வேணுமா தோழன காக்க மறக்கலாகுமா கோழைய உனக்கு மீச வேணுமா முறுக்காதே சும்மா முறுக்காதே முறுக்காதே சும்மா முறுக்காதே ஓசு சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன் மீச இருப்பத மறந்து இருந்துட்டேன் தேசம் கலைச்சிட்டேன் விஷயம் புரிஞ்சுட்டேன் வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன் தேசம் கலைஞ்சிட்டேன் விஷயம் புரிஞ்சுட்டேன் வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன் தடுக்காதே என்ன தடுக்காதே தடுக்காதே என்ன தடுக்காதே